ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பேரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தமாக 18,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ சாயந்தரம் 7:30 மணி. இப்போது 6,000 கிட்ட டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இந்த 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் டோக்கன் கொடுக்குறாங்க. மத்தியானம் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திருப்பதியில் இன்றைக்கி வரைக்குமே க்ரௌடு நார்மலாக தான் இருக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். பொங்கலுக்கு க்ரௌடு இருக்குமா, பொங்கலுக்கு அடுத்த நாள் க்ரௌடு இருக்குமா, டோக்கன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பொங்கல் ஹாலிடேஸில் டோக்கன் கொடுப்பாங்க. ஜனவரி 24, 25, 26 மட்டும்தான் டோக்கன் தரிசனம் கேன்சல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்ற நாட்களில் டோக்கன் கொடுப்பாங்க. பொங்கலை ஒட்டி கண்டினியூஸ் ஹாலிடேஸ் வரதுனால க்ரௌடு இருக்கும். டெய்லி ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு டே டைம் வரைக்கும் ஹெவி க்ரௌடு மாதிரி இருக்காது. நாளைக்கு ஸ்டேட்டஸ் அகெயின் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். டிக்கெட் எதுவும் நம்ம புக் பண்ணல அப்படின்னா முத நாள் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு மறுநாள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இல்லை டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஆன்லைனில் 9 மணி போல் புக்கிங் ஓப்பன் பண்ணி டெய்லி ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் டே புக்கிங்கில் 800 டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டொனேஷனை நம்ம முதலையே பே பண்ணிட்டோம் அப்படின்னா 9 மணி போல் ஓப்பன் ஆகிறப்போ தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். காலையில் டிக்கெட் புக் பண்ணுறோம்னா திருப்பதி பெருமாளை சாயந்தரம் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 ரூபாய். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆனது. 9:05க்கு 11 டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தேன். அது மேக்ஸிமம் 5 நிமிஷத்தில் இப்போதைக்கு தீந்துருது. அண்ட் நாளையிலேருந்து திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆஃப்லைன் லக்கி டிப்பும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சேவாக்கு, டிப் சேவாஸ்க்கு. டிடிடியில் பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு புது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலைக்கு தரிசனத்துக்கு போகிறப்போ நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோன்னா ஜென்ரலாக செப்பலை ரூம்லேயே விட்டுட்டு போயிடுவோம். ஆக்சுவலாக ஒரு சிலர் டோட்டலாக வீட்டிலேருந்தே செப்பல் போடாமல் தரிசனத்துக்கு போயிட்டு வர்றவங்களாம் எனக்கு தெரிஞ்சு கூட இருக்காங்க. ஏன்னா திருமலையில் செப்பல் போட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ரூமில் விட்டுக்கலாம். நம்ம எந்த தரிசனத்துக்கு போனாலும் அந்த தரிசன க்யூ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு செப்பல் கவுண்டர் இருக்கும். ராம்பக்கீச்சா வழியாக கோபுரத்துக்கு போகிறோன்னா அங்கே ஒரு செப்பல் கவுண்டர் இருக்குது. அன்னப்பிரசாத பில்டிங்லேயும் செப்பல் போட்டு போகக்கூடாது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே செப்பல் கவுண்டர் இருக்கும். கல்யாணக்கட்டா என்ட்ரன்ஸில் கூட செப்பல் கவுண்டர் இருக்கும். அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு போகிறப்போ மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் இனிமேல் பக்தர்களுக்கு இருக்காது. திருமலாவில் செப்பல் கவுண்டரில் QR கோடோட செப்பல் வைக்கிறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம போய் செப்பல் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பேக்கில் போட்டு எப்படி நம்ம லக்கேஜுக்கு ஸ்லிப் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி QR கோட் ஜென்ரேட் பண்ணி ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. எந்த ரேக்கில், எந்த ஷெல்ஃபில், எந்த லொக்கேஷனில் நம்ம செப்பல் விட்டுருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம எடுக்க போகிறப்போ அதை கொடுத்தா ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ தட் ஈஸியாக நம்மளோட செப்பல் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள்கிட்ட அதிக வரவேற்பை பெற்றதுனால இப்போது 8 இடங்களில் இந்த QR கோட் ஜென்ரேட் பண்ணி செப்பல் டெபாசிட் கவுண்டரில் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செப்பலை அங்கேயும் இங்கேயும் விடாதீங்க, கவுண்டரில் விடுங்க அப்படின்னு டிடிடிலையும் பக்தர்களை கேட்டிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 68,542 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.98 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,372 பேர். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் வந்ததும் இமீடியட்டாக நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில்.
நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.